இந்த காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்தவ ஜீவியத்தின் அதி முக்கியமான விசுவாசங்களில் 4 முக்கியமானவைகள்: இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய பரமேறுதல். இந்த 4ம் இது முக்கியமான காரியங்களாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்பதை முக்கியப்படுத்துகிறோம், கொண்டாடுகிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், அவருடைய பரமேறுதல் என்பது அது முக்கியமான உபதேசத்தின் அடிப்படையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ ஜீவியத்தின் விசுவாசத்தின் மிக முக்கியமான இந்த 4 பகுதிகள், இவைகள் கிறிஸ்தவ ஜீவியத்தின் விசுவாசத்தின் தூண்களாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவகுமாரன் மனிதனாக வந்ததையும், அவர் பாடுபட்டு மரித்ததையும், அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்ததையும், அதற்கு பின்பாக அவர் 500 பேருக்கும் மேற்பட்டவர்களுக்கு தன்னை தரிசனமாக்கினதையும், பின்பு அவர் பரமேறி போனதும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் முக்கியமான நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்களாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நாம் நினைவு கூறும்படியாக கூடி வந்திருக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலை நாம் நினைவு கூறும்படியாக நாம் வந்திருப்பதின் நோக்கம் என்ன? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் நம்முடைய விசுவாசம் என்பது விருதா. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் நம்முடைய உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இல்லை. உலகத்திலே உயிரோடு இருக்கக்கூடிய தேவன் என்று அவர் தன்னை மெய்ப்பித்து காண்பித்ததினால்தான் அவர் குமாரன் என்பதை ரோம நிருபக்காரர் எழுதுகிறார். ரோமருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியினாலே மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டதினால் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததினால்தான் அவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் என்பதை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம், புரிந்து கொள்ளுகிறோம். அவர் ரூபிக்கப்பட்டால்தான் தேவகுமாரன். அவர் 3 வருட காலம் மனிதகுமாரனாக இங்கே அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாலும், இவர் என்னுடைய நேசகுமாரன் என்ற சாட்சி அவருடைய ஞானஸ்தானத்தின் இருந்து அவர் ஏறி வரும்பொழுது, யோவானிடத்தில் ஸ்நானம் பெற்று ஏறி வரும்பொழுது அவர் பெற்றிருந்தாலும் கூட, அவர் உயிரோடு எழுந்ததினால்தான் அவர் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் என்று ரோம நிருபக்காரர் எழுதுகிறார். ரோமருக்கு பவுல் எழுதும் பொழுது அந்த வசனத்திலே ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறார். அவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர், ஆனால் பரிசுத்தமுள்ள ஆவியினாலே மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டதினால் அவர் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறார் என்பதை அவர் முக்கியப்படுத்துகிறார். நாம் எல்லோரும் வாழ்ந்து மரிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். மனிதர்கள் எல்லோரும் வாழ்ந்து மரணத்தை சந்திக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். இவர் வாழ்ந்து மரணத்தை சந்தித்தது மாத்திரமல்ல, மரணத்தை ஜெயித்து என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார். மரித்தேன், இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்ற சாட்சியை அவர் யோவானுக்கு அவர் அறிவிக்கிறார். பத்மதீவிலே தன் தரிசனத்தினாலும் தன் சொப்பனங்களிலும் தன் தரிசனத்திலே அங்கே மகிமையடைந்த கிறிஸ்துவை யோவான் அப்போஸ்தலன் காண்கிறார். பயப்படாதே, நான் மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவனாயிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இதோ சகலத்தையும் புதிதாக்குகிற கிறிஸ்து இப்பொழுது உயிரோடு இருந்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, வாரத்தின் 1ஆம் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறை இடத்திலிருந்து வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்க கண்டாள். கல்லறை அங்கே மகதலேனா மரியாள் அதிகாலமே இருட்டோடே இயேசுவை அவள் பார்க்கும்படியாக அவள் வருகிறாள். இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்த கல்லறையின் இடத்தில் அவள் வரும்பொழுது அந்த கற்கள் அங்கே புரட்டப்பட்டு திறந்த ஒரு கல்லறையை அவள் காண்கிறார். ஒரு திறக்கப்பட்ட கல்லறை ஒரு நம்பிக்கையை மனித குலத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது. ஒரு திறக்கப்பட்ட கல்லறை மனித குலத்துக்கு ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்திருக்கிறது. அவள் அதிகாலமே அவர் அங்கே யாரும் அவர் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்ன வார்த்தையை முக்கியமாக எடுத்துக்கொள்ளவில்லை.
அவர்கள் அதை உள்வாங்கிக் கொள்ளவில்லை. அதை அவர்கள் மீண்டும் நினைத்து பார்க்கவில்லை. அவள் ஓடி சீஷரிடத்தில் சொன்னாலும் அவர்கள் பயந்து கலங்கி ஓடி வந்து தேடக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறார்களே தவிர அவர்கள் அவர் சொன்னதை அவர்கள் உணர்ந்ததாக எங்கும் இல்லை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாத வரைக்கும் அவர்கள் தேவனுடைய வார்த்தையும் இயேசு சொன்ன வசனங்களையும் முழுவதுமாக அறிந்து புரிந்து கொள்ளக்கூடாத இடத்தில் தான் அவர்கள் காணப்பட்டார்கள். நம்முடைய ஜீவியத்திலே தேவன் நம்முடைய ஜீவியத்தில் வைத்திருக்கக்கூடிய தேவ சித்தம் நிறைவேறுகிறதா, அது என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு வேத வாக்கியங்களும் இயேசு சொன்ன வசனமும் இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியின் நிறைவும் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வேதம் பல இடத்திலே பலவிதமாக அவர் உயிரோடு எழுந்ததை குறிப்பிடுகிறது. இங்கு பரிசுத்தமுள்ள ஆவியினால் அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். இன்னொரு சந்தர்ப்பத்திலே அதே போல அப்போஸ்தலன் தேவனுடைய வல்லமையினால் அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று எழுதுகிறார். கிறிஸ்து இயேசுவை உயிரோடு எழுப்பின ஆவி என்று பரிசுத்த ஆவியினால் அவர் எழுப்பப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவை உயிரோடு எழுப்பின ஆவி உங்களுக்குள் வாசமாயிருந்தால் நம்முடைய சாவுக்கினமான சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படும் என்ற உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கி இருக்கிறார் என்று தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார். கிறிஸ்துவின் மரணம் மாத்திரமல்ல, அவருடைய உயிர்த்தெழுதலும் கூட நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொண்டு வரக்கூடிய இடத்துல இருக்கிறது. உலகத்திலே கல்லறைகள் மூடப்பட்ட நிலவரத்தில் தான் காணப்படுகிறது. ஆனால் ஒரு கல்லறை திறந்திருக்கிறது. அந்த கல்லறை இன்றைக்கு தோட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் இஸ்ரவேலிலே எழுத்தின்படி அதை ஒரு தோட்டமாக பராமரித்து வருகிறார்கள். அது அவர்கள் சுற்றுலாவுக்காக உபயோகப்படுத்துவதற்காக செய்து வருகிறார்கள் என்றாலும் கூட அந்த கல்லறை உலகத்திலே நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவின் திறக்கப்பட்ட கல்லறை நமக்கு ஒரு ஜீவனின் நம்பிக்கையை கொண்டு வருகிறது. கிறிஸ்துவின் திறக்கப்பட்ட கல்லறை மரணத்தின் மேல் அவர் ஜெயத்தை எடுத்ததை நமக்கு நம்பிக்கையாக உரைக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறது. கிறிஸ்துவின் கல்லறை அவர் பாவம் உலகம் மாம்சத்தை ஜெயித்ததின் வெளிப்பாடாக நமக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 18 வசனத்திலே மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை, மரித்த கிறிஸ்து உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்ற நம்பிக்கை, இது மனித குலத்துக்கு கிடைத்த மேன்மையான நம்பிக்கையாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த திறக்கப்பட்ட கல்லறை ஒரு மாற்றத்தை நம்முடைய ஜீவியத்திலே கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த திறக்கப்பட்ட கல்லறை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. மாற்றத்தின் வல்லமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாற்றத்தின் வல்லமை என்ன? கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த மனித குலத்திலே கொண்டு வந்தது. என்ன? ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் இருந்த மனிதர்கள் இனி மரணத்தை கண்டு அஞ்ச வேண்டியது இல்லை என்ற இடத்திலே பரிபூர்ணமாக இந்த மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எபிரேய நிருபக்காரர் 2 அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே ஜீவ காலமெல்லாம் மனிதன் மரண பயத்தினாலே பீடிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அவரோ பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமுமா இருக்கிறது போல தாமும் மாம்சமும் இரத்தம் உள்ளவராக அவர் வெளிப்பட்டார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சிலுவையில் அறையப்பட்டு அவர் அடக்கம் பண்ணப்பட்டு இருந்தாலும் கூட அந்த கல்லறை இன்றைக்கு அவர்கள் தேடி போகும் பொழுது அது திறந்த இடத்துல இருக்கிறது. அப்பொழுதும் கூட அவர்களுடைய புரிதல் என்னவாக இருந்தது? அவருடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டீரா? தோட்டக்காரர் என்று தான் நினைக்கிறார். இயேசுவை சந்தித்த இடத்துல தோட்டக்காரரே, அவருடைய சரீரத்தை எங்காவது மறைத்து வைத்தீரா? 4 சுவிசேஷங்களிலும் பல விஷயங்கள் முக்கியப்படுத்தி எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மைய கருத்து என்ன? அவருடைய உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை மனித குலத்துக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. சுவிசேஷத்தின் நம்பிக்கையினாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அபிஷேகத்தின் நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கு உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கை நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. மகிமை அடைவோம், அவரோடு நாம் நித்தியமாய் வாழுவோம் என்ற நம்பிக்கையை இந்த சுவிசேஷங்கள் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது.
வேதத்தின் அடிப்படையிலே அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கிறது. அவருடைய மரணத்திலே, அவருடைய உயிர்த்தெழுதலிலே மனித குலத்துக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. அவரை விசுவாசிக்கிறவர்கள் பாவத்தை ஜெயிக்கக்கூடிய இடத்திலும், மரணத்தை ஜெயிக்கக்கூடிய இடத்திலும், உலகத்தை ஜெயிக்கக்கூடிய இடத்திலும் ஜெயம் பெறும்படியான ஜெயத்தை கிறிஸ்து தம்முடைய உயிர்த்தெழுதலிலே வைத்து போயிருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சிலுவையின் மரணம் எப்படி இருக்கிறது? எல்லோரும் மரிக்கிறது போலதான் அவருடைய சிலுவையின் மரணமும் இருக்கிறது, இல்லையா? எல்லா மனிதரும் நம்பிக்கையற்று மரிப்பது போலதான் அவருடைய சிலுவையின் மரணம் காணப்படுகிறது. யோபு பரிசுத்தவான் சொல்லுகிறார், தன்னுடைய பிரச்சனையின் உச்சகட்டத்தில் அவர் இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், மனிதன் எல்லோரும் போகிற விதமாய் நானும் போகிறேன், போய் ஒருவரும் திரும்பி வராத அந்த பெரும்பாதையாகிய மரணத்துக்குள்ளே நான் போகிறேன், இப்பொழுது கொஞ்ச நேரம் சற்று அமர்ந்திரும் என்று சொல்லுகிறார். மனிதன் நம்பிக்கையற்றவனாக மரிக்கக்கூடிய ஒரு வரலாறு தான் மனித குலத்துக்கு இருந்தது. நான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன் என்று நம்பிக்கையற்றவனாக மனிதன் இருந்திருக்கிறான். ஆனால் கிறிஸ்துவின் மரணம் அப்படிப்பட்ட ஒரு மரணம் போலவே நமக்கு காணப்பட்டாலும் அவருடைய மரணம் வித்தியாசமாக இருந்தது. அவருடைய மரணத்தின் முடிவு எப்படி இருந்தது? அது உலகத்தில் பெரும் காரூரலை கொண்டு வந்தது. அது எல்லோருக்குள்ளும் ஒரு நடுக்கத்தை கொண்டு வந்தது. அது பூமியிலே ஒரு பூமி எதிர்ச்சியை கொண்டு வந்தது, இல்லையா? எல்லோரும் பயந்து நடுங்கினார்கள். 100க்கு அதிபதியும் அங்கே சாட்சி சொல்லுகிறான், இவர் மெய்யாகவே தேவகுமாரன் தான் என்ற சாட்சி. யூதர்களுடைய அங்கே முறையீடுகள் எல்லாம் அங்கே தவிடுபடியாகிவிட்டது. இவர் யூதருக்கு ராஜா என்று அங்கே எழுதி வைக்கப்பட்டு விட்டது. முதல் எழுத்துக்களை பார்த்தால் யோதுஹே வாவ்ஹே என்று அங்கே யாவேயின் நாமம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இவர்தான் தேவகுமாரன் என்ற சாட்சியை அவருடைய மரண சிலுவை வெளிப்படுத்தினதனால்தான் அவர்கள் மீண்டும் போய் அங்கே பைலட் கிட்ட கேட்கிறாங்க, பிலாத்து இடத்தில் மீண்டும் இதை மாற்றி எழுத வேண்டும் என்று அவர்கள் முறையிட்டார்கள். ஆனால் அது ஒன்றும் மாற்றப்படவில்லை. அவருடைய மரணம் தோல்வி போல காணப்பட்டாலும் அவருடைய ஜெயம் இங்கே உயிர்த்தெழுதலே அங்கே ஜெயமாக காணப்பட்டது. அவருடைய உயிர்த்தெழுதலை அங்கே நாம் எப்படி பார்க்கிறோம், அவருடைய உயிர்த்தெழுதலை நாம் எப்படி புரிந்து கொள்ளுகிறோம் என்பதில் அங்கே அவரோடு இருந்த சீஷர்களுக்கு பிரச்சனை இருந்தது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியின் பொழிந்தருதல் வரும் வரைக்கும் அவர்கள் இயேசு சொன்ன வசனங்களை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இதை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை, இப்பொழுதுதான் புரிந்து கொண்டோம் என்று யோவான் அப்போஸ்தலன் 2ஆம் அதிகாரத்தின் 22வது வசனத்தில் சொல்லுகிறார். வேத வாக்கியங்களையும் இயேசு சொன்ன வசனங்களையும் இதுவரைக்கும் நாங்கள் புரிந்து கொள்ளாது இருந்தோம் என்றால் அது வாசிங்க. அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் எப்பொழுது விசுவாசிக்கிறார்கள்? பரிசுத்த ஆவி வந்த பின்புதான் அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அப்படி இல்லை என்றால், அப்படி அதற்கு அர்த்தம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியின் பொழிவை அவர்கள் பெறும் வரைக்கும், நிறைவை அவர்கள் பெறும் வரைக்கும் அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. அதனாலதான் யோவான் 20ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தில் அவரை பார்த்து அவர் இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது தோட்டக்காரரே, அவரை தோட்டக்காரராக தான் பார்க்கிறார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் அடக்கத்துக்கு பின்பாக அந்த எழுத்தின்படியான கல்லறை ஒரு அழகான தோட்டமாக மாற்றப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்புடைய தோட்டம், இல்லையா? அந்த தோட்டத்தில் தான் அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்து மரித்து அந்த சிலுவையிலேயே தொங்கிக் கொண்டிருந்தால் அவருடைய பரிசுத்த சரீரம் பறவைகளால் அது தின்னப்பட்டுவிடும், இல்லையா? பறவைகள் அதை தீட்டுப்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறது. இந்த அரிமத்தியா ஊரானாகிய இந்த யோசேப்பு ரகசிய சீஷனாக இயேசுவுக்கு இருந்தவன். இன்றைக்கு அவன் வெளியரங்கமாக தன்னை வெளிப்படுத்தும்படியாக இங்கு வந்திருக்கிறான். அவன் போய் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அடக்கம் பண்ணும்படியாக அங்கே முறையிட்டு அங்கே அவன் அதற்கான பர்மிஷனை வாங்கி கொண்டு வந்து அவருடைய சரீரத்தை ஒரு புது கல்லறையிலே வைத்தான் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட இடத்திலிருந்து கொண்டு வந்து தனக்காக அவன் உண்டாக்கி வைத்திருந்த
ஒரு புதிய கல்லறையிலே அவரை வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன? ஒரு குடும்பம், கணவன் மனைவி என்று திருமணத்துக்கு பின்பாக தான் ஒரு குடும்பம் என்று அங்கு கணக்கிடப்படுகிறது. இந்த யோசேப்புடைய குடும்பத்திலே இதுவரை மரணம் நேரவில்லை. அதனால்தான் அது புது கல்லறையாகவே இருக்கிறது, இல்லையா? அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரகசியமாக அவரிடத்தில் அவன் வந்து போய் இருந்தாலும் கூட இன்றைக்கு அவன் வெளியரங்கமாக அவரை பிரகடனப்படுத்தும்படியாக அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. அங்கே ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53 அதிகாரத்தின் 9 வசனம் வாசிங்களே. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை 53 துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். ஐஸ்வர்யவான்களோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. அவர் கொடுமை செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. அவருடைய மரணத்தை அங்கே துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை ஏற்படுத்தினார்கள். ஆனால் அவர் எங்கு கொண்டு வைக்கப்படுகிறார்? ஐஸ்வர்யவான்களோடு அவர் வைக்கப்படுகிறார். இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு அவருடைய வாழ்க்கையிலே இதை அவன் உண்டாக்கி வைத்திருக்கிறான் தனக்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் தனக்காக உண்டாக்கி வைத்த அந்த கல்லறை என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அதை கிறிஸ்துவுக்கு முதன்மையாக கொடுக்கும்படியாக அவன் விரும்புகிறான். கிறிஸ்துவுக்கு அவன் ஒரு அங்கே கனத்தை கொடுக்கும்படியாக விரும்புகிறான். இது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. அவன் அதுவரைக்கும் ரகசியமாக வந்து போனவன் இப்பொழுது வெளியரங்கமாக அவருடைய சரீரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வருகிறான். கிறிஸ்துவின் மரணம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய துவக்கத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது, இல்லையா? ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே மனிதகுலம் முழுவதும் மரணம் என்ற இடத்துக்கு போய்விட்டது. ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லோரும் மரணத்துக்கு உட்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே எல்லோரும் ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்திலே பவுல் எழுதுகிறார். எல்லோரும் நாம் மரணத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தோம். ஆனால் கிறிஸ்து நாம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை அவர் ருசி பார்த்ததினாலே, அவர் மரணத்தை சகித்ததினாலே, அவர் மரணத்தை எதிர்கொண்டதினாலே நாம் எல்லோரும் ஜீவனுக்கு உட்படக்கூடிய ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறோம். அந்த வாக்குத்தத்தத்தின் பரிபூரணம் எங்கே கிடைக்கிறது? அவர் உயிர்த்தெழுந்ததினால் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. உயிர்த்தெழாவிட்டால் அவருடைய மரணமும் எல்லோருடைய மரணத்தை போல இருந்திருக்கும். நமக்கு அந்த நம்பிக்கை எங்கிருந்து வரும்? அவர் உயிர்த்தெழுந்ததினால் தான் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதல் மனித குலத்துக்கு எதிராக இருந்த அந்த மரண வல்லமையை முற்றிலும் ஜெயிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது. அவருக்காக ஒரு புதிய மரண சீலை உண்டாக்கி இருந்தார்கள். ஒரு புதிய கல்லறையிலே வைக்கப்பட்டார். ஒரு மனிதனும் வைக்கப்படாத கல்லறை. அவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய மரணம் வரைக்கும் நீங்கள் பார்த்தால் எல்லாம் ஒரு மனிதரும் போகாத வழியில் தான் அவர் போகிறார், இல்லையா? இந்த கல்லறை அவன் செய்து வைத்திருந்தாலும் கூட இந்த கல்லறை எங்கு இருக்கிறது? அது ஒரு மலையில் தான் அவர்கள் குடைந்து செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறது. தேவனால் தான் பெற்று தேவனுக்கு கொடுக்கக்கூடிய இடத்திலே இங்கு யோசேப்பை வழி நடத்துகிறார். அவர் பிறப்பிலே ஒரு யோசேப்பு, அவருடைய மரணத்தின் அடக்கத்திலே ஒரு யோசேப்பை நாம் பார்க்கிறோம். அவருடைய பிறப்பிலே யோசேப்பு தன்னுடைய வீட்டை அவருக்கு கொடுத்தார். சர்வ வல்லமுள்ள தேவன் தன்னை தாழ்த்தி பூமியிலே பிறந்த பொழுது யோசேப்பின் வீடு அவருக்கு ஆயத்தமாக்கப்பட்டு இருந்தது. சர்வ வல்லமுள்ள தேவன் தன் வல்லமையெல்லாம் இறந்து மரித்த இடத்திலே, மனித குலத்துக்காக பலியாக்கப்பட்ட இடத்திலே ஒரு யோசேப்புடைய கல்லறை அவருக்காக புதிதாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புதிய அங்கே நீங்க பார்த்தா மரியாளுடைய வயிற்றிலே அவர் பிறந்தார். ஒரு புதிய வீடு அவருக்கு அங்கே யோசேப்பின் வீடு திறக்கப்பட்டிருந்தது. ஒரு தாழ்மையான, ஒரு ஏழையான ஒரு யோசேப்பின் வீடு என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அவர்கள் ஒரு அளவுக்கு நன்றாக தான் இருந்தார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுடைய வாழ்க்கை பயணத்திலே ஒரு அந்த பவனியிலும் நாம் பார்த்தோம். மனிதரில் ஒருவரும் ஏறிராத ஒரு கழுதையும் அதன் குட்டியும் அங்கே இருந்தது. இங்கு மனிதரில் ஒருவரும் அடக்கப்படப்படாத ஒரு கல்லறை அவருக்கு இருக்கிறது.
இந்த கல்லறை கிறிஸ்துவை அடக்கம் பண்ணினதினாலே அது கல்லறையாக மாத்திரம் இல்லாதபடிக்கு அது அங்கு ஒரு தோட்டமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் அவர் தோட்டக்காரர் என்று அவரை அட்ரஸ் பண்றாங்க இல்லையா? அது ஒரு தோட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு கல்லறை தோட்டமாக மாற்றப்பட்டது போல அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய வசனத்தினால் வளரும்படியான ஒரு வல்லமையை அவர் தருகிறார். அவருடைய ஆவியினாலே நம்முடைய ஆவியிலே பலத்தை நாம் அடைந்து கொள்ளுகிறோம். அவருடைய ஆவியினாலே அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக நம்முடைய சரீரத்தை நாம் பணிக்கும்படியான வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இது நம்முடைய ஜீவியத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய மாற்றமாக இருக்கிறது. கிறிஸ்துவின் மரணத்தினாலும் அவருடைய உயிர்த்தெழுதலினாலும் நம்முடைய வாழ்க்கையை பிடித்திருந்த பாவத்தின் வல்லமை, உலகத்தின் வல்லமை, சாத்தானின் வல்லமையை முற்றிலுமாக நாம் ஜெயிக்கக்கூடிய இடத்திலே பரிசுத்த ஆவி நம்முள்ளே பொழிந்தருளப்பட்டிருக்கிறது. நான் போகிறது உங்களுக்கு நலமாக இருக்கும் என்று அவர் அங்கே பரமேறும் பொழுது சொல்லுகிறார். நான் போகிறது உங்களுக்கு நலமாக இருக்கும். நான் போகாவிட்டால் தேற்றவாளன் வரார். நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன். அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவாக இருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பு பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்படுகிறது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், கிறிஸ்துவின் மரணம், உயிர்த்தெழுதல் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே ஒரு உருமாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஒரு கல்லறை ஒரு ஜீவனுள்ள தோட்டமாக மாற்றப்படுகிறதோ அதை போலவே நம்முடைய வாழ்க்கையும் மாற்றப்படுகிறதாக இருக்கிறது. நம்முடைய பாவத்தினால் மரித்திருந்த தன்மைகள், உலகத்தினால் மரித்திருந்த தன்மைகள், நம்முடைய சுயத்தினால் மரிக்கப்பட்டிருந்த தன்மைகள் முற்றிலுமாக அது மாற்றப்பட்டு அது நாம் மரித்திருந்த நிலவரத்திலிருந்து கிறிஸ்துவுக்குள் ஒரு ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறோம். தோட்டத்தில் தான் அவங்க மரணத்தை முதலாவது சந்தித்தார்கள். ஏதேன் தோட்டம் அங்கே மரணத்தை மனிதகுலம் பெற்றுக்கொண்ட இடத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த மரணம் அடக்கம் பண்ணப்பட்ட இடம் ஒரு தோட்டமாக மாறின இடத்திலே இயேசு கிறிஸ்து ஜீவனை நமக்கு மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறார் என்ற நம்பிக்கை. ஆதாம் என்ற ஒரு மனிதனாலே முழு மனித குலமும் மரணத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அவல நிலைக்கு வந்துவிட்டது. மரண பயத்தினால் பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துவிட்டது. ஆனால் கிறிஸ்துவினாலே நமக்கு ஒரு மாற்றம் கிடைத்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை மாற்றும்படியாக கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்ததினாலே நம்முடைய ஜீவியத்திலே இந்த மரண பயம் முற்றிலுமாக மாற்றப்படக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்குள்ளே ஒரு பரிபூர்ணமான மாற்றத்தையும் ஒரு புதிய துவக்கத்தையும் கொண்டு வருகிறார். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மனித குலத்துக்கு ஒரு புதுமையான துவக்கத்தை கொண்டு வந்திருக்கிறது. அதனாலே தான் நாம் மரணத்தை தைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயத்தை கொடுத்த பிதாவை ஸ்தோத்தரிப்போம். நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். சாவுக்கு ஏதுவாகிய நம்முடைய சரீரம் சாகாமையும், சாவுக்கு ஏதுவாகிய நம்முடைய ஜீவன் சாகாமையும், அழிவுக்கு ஏதுவாகிய நம்முடைய சரீரம் அழியாமையும் தரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நம்பிக்கை, ஒரு மகிமையின் நம்பிக்கை, ஒரு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை, ஒரு பரிசுத்த ஆவியின் நிறைவின் நம்பிக்கை கிறிஸ்துவின் மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாவத்தில் இருந்த நம்முடைய வாழ்க்கையை அவர் முற்றிலுமாக மாற்றி இருக்கிறார். அவரே ஒரு பரிபூரணத்தை நமக்குள்ளே கொண்டு வரக்கூடிய சபைக்கு அவர் தலையாக இருக்கிறார் என்று கொலோசியர் நிருபக்காரர் எழுதுகிறார். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றுக்கும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர் என்று சொல்லுகிறார். கொலோசியருக்கு பவுல் எழுதும் பொழுது 1ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்திலே மரித்தோரில் இருந்து எழுந்ததிலே அவர் முதற் பலனானவர் என்று எழுதுகிறார். அங்கே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே உயிர்த்தெழுதலின் வரிசை அங்கே போடப்பட்டிருக்கிறது. முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவருடையவர்கள் அவரோட கூட உயிரோடு எழுந்திருப்பார்கள்.
அதுக்கு பின்புதான் அவருக்கு சொந்தமானவர்கள் 3வது இடத்திலே வருகிறார்கள். அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். உயிர்த்தெழுதலும் சத்தியமுமானவைகள். ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்ப வாசிங்க. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்கிறார். இது ஒரு புதிதாக்குதல் நம்முடைய ஜீவியத்திலே வருகிறது. டுவர்ட்ஸ் ப்ரோக்ரஷன். ஒரு புதிதாக்குதல் என்பது ஒரே நேரத்தில் நடந்து விடுவது அல்ல. இந்த புதிதாக்குதல் என்பது படிப்படியாக நம்முடைய ஜீவியத்திலே நடக்கக்கூடியது. நாம் ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதும் அப்படிதான் இருக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது நாம் புதிய மனிதனாக மாற்றப்படுகிறோம். அது ஒரே நேரத்தில் வந்து விடுகிறதா? கானான் தேசத்தை இஸ்ரவேலுக்கு கொடுக்கும் பொழுது அவர் எப்படி சொல்லுகிறார்? நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை அழிப்பேன், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஒரு பரிசுத்த ஜீவியம், ஒரு குற்றமற்ற ஜீவியம், ஒரு கண்டிக்கப்படாத ஜீவியத்துக்காக தான் கிறிஸ்து மரித்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஜீவியத்தை, குற்றமற்ற ஜீவியத்தை, கண்டிக்கப்படாத ஜீவியத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வது என்பது படிப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரே நாளிலே அல்ல. ஒரே நாளிலே அந்த தேசத்தை அவர் அழித்து 7 ஜாதிகளை அழித்து இஸ்ரவேலர் கையில் கொடுப்பது அவருக்கு பெரிய விஷயமா? இல்லை, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் அதை செய்தால் காட்டு மிருகங்கள் வந்துவிடும். நீங்க எவ்வளவு பேர் எவ்வளவு இடத்தை நீங்கள் ஆக்குபை பண்றதுக்கு இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற இடத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்றுதான் சொல்லுகிறார். ஒரே நாளிலே ஒரு பரிபூர்ணமான பரிசுத்தத்தையோ அல்லது கண்டிக்கப்படாத ஒரு ஜீவியத்தையோ பெற்றுக்கொண்டால் அவர்களுக்குள் ஆவிக்குரிய பெருமை வந்துவிடும். ஆவிக்குரிய பெருமை வந்தவர்கள் அதை பேசுவதற்கும் அதை செயல்படுத்துவதிலும் புறம்பான ரீதியில் தான் அது அவங்க வாழ்க்கையில் இருக்குமே தவிர உள்ளான பகுதியிலே அந்த பரிபூர்ணம் வராது. நாம் பரிபூர்ணத்தை எப்பொழுது அடைந்து கொள்ளப் போகிறோம்? அவருடைய மகிமையிலே நம்மை பரிபூர்ணப்படுத்துவார். சகல ஆசீர்வாதத்தையும் அவருடைய மகிமையில் தான் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆனால் இப்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பரிபூர்ணம் என்பது என்ன? இப்பொழுது நாம் பேசக்கூடிய இந்த பரிபூர்ணம் என்பது மெச்சூரிட்டி, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி. ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி எப்பொழுது வரும்? அது படிப்படியாக தான் வரக்கூடிய இடத்தில் இருக்கிறது, இல்லையா? ஒரு கோழி குறைந்தபட்சம் 20 to 25 நாள் அடை காக்கிறது. அந்த முட்டைக்குள் இருக்கக்கூடிய வெள்ளை, அந்த மஞ்சள் கருக்கள் ரெண்டும் சேர்ந்து ஒரே சரீரமாக உருவாகும் வரைக்கும் அது தன்னுடைய அனலிலே அதை காத்து வைத்திருக்கிறது, இல்லையா? அது வெளிப்படும் பொழுது அந்த கோழியை போலவே அதுவும் இருக்கும். ஆனால் சைஸ் சின்னதாக இருக்கும். யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இப்பொழுது நாம் இப்படி இருக்கிறோம், எப்படி இருப்போம் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று நிச்சயம், வருகிறாரே அவர் எப்படி வருகிறாரோ அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் காணப்படுவோம் என்ற நம்பிக்கை. எப்படி ஒரு பரிசுத்த ஆவினால், ஒரு பரிசுத்தம் உள்ள ஆவினால் கிறிஸ்து இயேசு தன்னுடைய தேவ சித்தத்தை செய்து முடித்து ஜெயமாக அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதை போலவே நாமும் ஜெயம் பெற்று எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதுதான் கிறிஸ்துவில் நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையாக இருக்கிறது, இல்லையா? ஒரு கல்லறை எப்படி கல்லறை தோட்டமாக மாற்றப்பட்டதோ, எப்படி ஒரு மாற்றத்தில் ஒரு வல்லமையை நாம் அடைந்து கொள்ளுகிறோமோ, நம்முடைய சுபாவங்களிலே, நம்முடைய நடக்கையிலே, நம்முடைய பேச்சிலே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. இந்த மாற்றத்தின் வல்லமை எங்கிருந்து வந்திருக்கிறது? கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டதினால், கிறிஸ்துவை நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ளுகிறதுனால் தான் இந்த மாற்றம் வருகிறது. ஒரு மாற்றத்தின் வல்லமை எப்படி இருக்கிறதோ அதை போலவே ஒரு முன்னெடுப்பின் வல்லமையும் இருக்கிறது. அந்த ப்ரோக்ரஷனை இனிஷியேட் பண்றதுக்கு நமக்குள்ளே ஒரு பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் நாம் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அவருடைய சரீரத்தை எடுத்து
அவருடைய சரீரத்தை மெல்லிய துப்பட்டியினாலே சுத்தி ஒரு புதிய கண்மலையில் வெட்டப்பட்ட கல்லறையிலே அவர்கள் வைத்தார்கள் அல்லவா? அதை போலவே நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் நாம் அடக்கம் என்ற இடத்திலிருந்து நமக்குள் ஜீவன் உண்டாகுகிறது என்பது ஒரு ப்ரொக்ரெஷன், ஒரு முன்னெடுப்பு, ஒரு தொடர்ச்சியான ஒரு கிரியையாக இருக்கிறது. அது நம்முடைய பார்வையிலும், நம்முடைய பேச்சிலும், நம்முடைய செயலிலும், நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாகவே இருக்கிறது. இந்த மாற்றத்தை கொண்டு வரும்படியாக கிறிஸ்து நமக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார். இந்த மாற்றம் நம்மை மரண பயத்திலிருந்தும் பாவம் உலகம் என்ற இடத்திலிருந்தும் முற்றிலுமாக விடுதலையாக்குவது மாத்திரமல்ல, நம்முடைய ஜென்ம சுபாவத்திலிருந்தும் அது நம்மை விடுதலையாக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சகலத்தையும் புதிதாக்குகிற தேவனாக இருக்கிறார். இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன். எல்லாம் புதிதாக ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். இன் கிரைஸ்ட், அது கிறிஸ்துவுக்குள் அவன் இருக்க வேண்டும். அது கிறிஸ்துவுக்குள் அவன் இருந்தால்தான் அப்படிப்பட்ட ஒரு புதிய தன்மையை அவன் அடைந்து கொள்ள முடியும். இதற்கு எதிரடியாக 2 காரியங்கள் இருக்கிறது என்று நான் சொன்னேன். ஒன்று, உலகம், பாவம், மாம்சம். அங்கே உலகமும் பாவமும் ஒரு பக்கம் இருக்கிறது, சுயம் மாம்சம் என்பது இன்னொரு பக்கம் இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பொழுது எதிரே இயற்கையான பிரச்சனை இருக்கிறது, செங்கடல் எதிரே இருக்கிறது. பின்னே சாத்தானின் வல்லமை அவனை துரத்தி வருகிறது, எகிப்தியரின் படை வருகிறது. ஆனால் விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு நிமிடத்திலே அவர்கள் அசைந்து போகக்கூடிய இடத்தில், பயந்து மோசேயை நெருக்கக்கூடிய இடத்தில் தேவன் சொல்லுகிறார், மோசேயை நோக்கி, உன் கையில் இருக்க கோலை நீ சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு. அது அவர்களுக்கு ஒரு பாதையை கொடுத்தது. அந்த கோல் யாருடைய கோல்? அந்த கோல் தேவனுடைய கோல். அது தேவனுடைய கோல் என்றுதான் அது அடையாளப்படுத்தப்படுகிறது. கடந்த நாட்களிலும் அதை நாம் பார்த்தோம். மோசேயின் கையில் இருந்த கோல் கீழே போட்ட பொழுது அது சர்ப்பமானது. அது மனிதனில் இருக்கக்கூடிய தந்திரமான விழுந்து போன அந்த சர்ப்பத்தின் வல்லமையை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை மீண்டும் மோசே கையில் எடுத்த போது அது தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட ஒரு கோலாக மாற்றப்படுகிறது. இப்பொழுது அது தேவனுடைய கோலாக இருக்கிறது. அமலேக்குக்கு எதிராக அவர்கள் யுத்தம் பண்ணும் பொழுது கூட அந்த யுத்தத்தின் ஜெயம் எங்கே இருக்கிறது? மனித கண்களை கொண்டு நீங்கள் பார்த்தால் அந்த யுத்தத்தின் ஜெயம் பள்ளத்தாக்கில் ஏற்பட்டது போல இருக்கும். பள்ளத்தாக்கில் தான் யுத்தம் நடக்குது. யோசுவா ஆட்களை கொண்டு போய் பள்ளத்தாக்கில் தான் யுத்தத்தை நடப்பிக்கிறார். ஆனால் மெய்யாக யுத்தத்தின் ஜெயம் எங்கிருந்து வருகிறது? அது மலையின் மேலிருந்து வருகிறது. மலையின் மேலே மோசே தேவனுடைய கோலை உயர்த்தி பிடித்திருக்கிறான். ஆரோனும் ஊரும் அவனுடைய கைகளை பலப்படுத்துகிறார்கள். ஒரு பரிசுத்த ஜீவியம், ஒரு தேவனுக்கு பயந்து தேவனோடு உள்ள உறவு என்ற ஜெப ஜீவியமும் ஒரு பரிசுத்த ஜீவியமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்து மாம்சத்தில் இருந்தாலும் கூட இந்த மரணத்தை எப்படி ஜெயித்தார்? தேவனோடு உள்ள உறவிலே அவர் சரியாக இருந்தார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, தேவ சித்தத்தின்படியே ஆக்கடவது என்று அவர் பரிபூர்ணமாக ஒப்பு கொடுத்தார். அந்த ஒப்பு கொடுத்தல் தேவ சித்தத்தை அவர் நிறைவேற்றினதினாலே தேவ வல்லமையினால் அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். பரிசுத்த ஆவினால் அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். பரிசுத்தமுள்ள ஆவினால் அவர் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்ததினாலே நம்முடைய ஜீவியத்திலே ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. அவர் உயிரோடு எழுந்ததினாலே அந்த பரிசுத்தத்துக்கு நேராக, அந்த மாற்றத்துக்கு நேராக ஒரு முன்னெடுப்பு நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகுந்த சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்திருக்கிறது. கிறிஸ்து உயிரோடு எழுந்ததினாலே அவர்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியும் அவர்களுக்குள்ளே ஒரு சமாதானமும் வந்திருக்கிறது. இப்போ மகிழ்ச்சியா என்ன கேட்குறாங்க? நீர் இக்காலத்திலா ராஜ்யத்தை எங்களுக்கு தருவீர் என்றுதான் அவர்களுடைய மகிழ்ச்சி இருக்கிறது. நம்முடைய மகிழ்ச்சி மாம்சத்துக்குரிய பக்கத்தில் இருக்கிறதா அல்லது நித்தியத்துக்குரிய பக்கத்தில் இருக்கிறதா? ஒரு லாசரு உயிரோடு எழுப்பப்பட்ட போது இருந்த மகிழ்ச்சி இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்ட போது இருந்ததாக எங்கும் எழுதப்படவில்லை. அங்கே இஸ்ரவேலே கொண்டாடிச்சே லாசரு உயிரோடு எழுந்த போது உலகமே இவர் பின்னால் போனது. ஏன் தெரியுமா? லாசரு உயிரோடு எழுந்து இந்த பூமியில தான் இருக்க போறார். அவர் மீண்டும் சாக தான் போறார்.
அதில் இருந்த மகிழ்ச்சி இவர் உயிரோடு எழுந்து பரத்துக்கு ஏறி போகிறார் தேவனோடு இருக்கும்படியாக. அதில் இந்த மகிழ்ச்சி இல்லை. மனிதனுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது? பூமிக்குரிய விஷயங்களில் தான் இருக்கிறது. நாம் இங்கு இருக்கிறோமா அல்லது மத்திய பிரதேசத்தில் பயணித்துக் கொண்டு இருக்கிறோமா என்பதை நாம் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவ சமூகத்துக்கு வந்த நாம் நம் ஆவியை அடக்கி தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அவருடைய வசனங்களுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய மனம் பறக்கும், பல இடம் போகும் இல்லையா? அதை கட்டி கல்லறையிலே போட வேண்டும். சுயம் மறிக்க வேண்டும். மனிதன் பூமிக்குரியவைகளிலேயே சிந்தையாக இருக்கிறான். லாசரு மரித்த போது அவ்வளவு மகிழ்ச்சி. எங்க போக போறாரு? அவர் மீண்டும் மரிக்கத்தான் போகிறார். இயேசு உயிரோடு எழும்பினார். லாசரு உயிரோடு எழும்பி அங்கதான் இருக்க போறார். ஆனால் இயேசு உயிரோடு எழும்பி பரத்துக்கு ஏறி போகிறார். அதில் மகிழ்ச்சி இல்லையே. அதில் எப்படி மகிழ்ச்சி? இவங்களும் கேட்குறாங்க, இக்காலத்தில் நீ ராஜ்யத்தை தருவீர். அவருக்கு என்ன சொல்றது? 3 வருஷம் இருந்தது மரணம், இப்போ உயிர்த்தெழுந்து வந்தாலும் அவர்களுடைய கேள்வி இம்மைக்குரியதாகவே இருக்கிறது. நீங்கள் எருசலேமிலே போய் காத்திருங்கள், உன்னதத்திலிருந்து வல்லமை வரும், அவர் வல்லமையினால் உங்களை நிரப்புவார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மனித குலத்துக்கு அவர்கள் மீண்டும் ஆளுகை செய்யக்கூடிய நம்பிக்கையை கொண்டு வந்திருக்கிறார். தோட்டத்தில் ஏன் அவன் ஆளுகை இழந்து போனான்? தெய்வீக ரூபம், தெய்வீக சாயல், நித்திய ஜீவன், அழியாமை என்ற இந்த தன்மையை அவன் இழந்து போனான். அதனால்தான் அவனுடைய சுதந்திரமும் அவனுடைய ஆளுகையும் அவனுடைய கையை விட்டு போய்விட்டது. இதை மீட்டு கொடுக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். கிறிஸ்துவினாலே நாம் நித்திய ஜீவனை அடைந்து கொள்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய குமாரனை பற்ற விசுவாசத்தினால் வரக்கூடிய நித்திய ஜீவன் ரெண்டும் நமக்கு இருக்கு. ஆதாமினாலே மரணமும், அங்கே முந்தின மனிதன் மரணத்தை கொண்டு வந்து விட்டான். பிந்தின மனிதன் அங்கே ஜீவனை கொண்டு வரக்கூடிய கர்த்தராக இருக்கிறார். முந்தின மனிதன் ஆவி அவனுக்குள் பரிபூர்ணமாக இருந்தது, ஆனால் அதை அவன் இழந்து போகிறான். பிந்தின மனிதன் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அப்ப கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலே நமக்கு ஒரு நம்பிக்கையின் மகிழ்ச்சி இருக்கிறது. அது பூமிக்குரிய மகிழ்ச்சி அல்ல, அது இம்மைக்குரிய நம்பிக்கை அல்ல, அது மறுமைக்குரிய நித்தியமான நம்பிக்கையாக இருக்கிறது. கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே நாம் நித்திய ஜீவனை அடைந்து கொள்கிறோம். நான் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படுத்தவும் வந்தேன். அந்த ஜீவனை அவர் பரிபூர்ண ஜீவனாக மாற்றுகிறார். என்னென்றைக்கும் நித்தியமாய் நாம் ஜீவித்திருக்கக்கூடிய நம்பிக்கை நமக்கு வந்திருக்கிறது. மரணத்தையும் பாதாளத்தையும் அவர் முற்றிலுமாக ஜெயித்திருக்கிறார். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் எழுதியிருந்த கையெழுத்தை அவர் குலைத்து சிலுவையின் மேல் ஆணி அடைத்து அதை வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 2:16 வாசிங்க. கொலோசியர் 2:16. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துயத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இந்த மகிழ்ச்சியை அப்போஸ்தலர்கள் அவரோடு இருந்தவர்களும் அன்றைக்கு தெரிந்து கொள்ளவில்லை. இந்த மகிழ்ச்சி அவர்களுக்குள் வரவில்லை. அவர் உயிரோடு எழுந்து வந்த உடனே என்ன மகிழ்ச்சி? இக்காலத்தில் ராஜ்யத்தை தருவீர், அந்த மகிழ்ச்சி. ஆனால் இந்த யோசேப்பு மகிழ்ச்சியாக தன் கல்லறையை கொடுத்திருக்கிறான். ஏன் என்று தெரியுமா? இந்த கல்லறை எந்த கண்மலையில் வெற்றி இருக்கிறதோ அது தேவன் உண்டாக்கி கொடுத்தது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு கொடுக்கக்கூடியதுக்கு நம்ம இடத்துல என்ன இருக்கிறது? எது உங்களுடையது? அவருக்கு நீங்கள் கொடுக்கும்படியாக. ஜீவனா? அவர் தந்தது. சரீரமா? அவர் உண்டாக்கினது. திறமைகளா? அவர் கொடுத்து. என்ன கொடுப்பீங்க நீங்க அவருக்கு? அவருக்கு நாம் ஏதோ கொடுத்து விடுவது போல நாம் சுற்றி திரிகிறோம். என்ன கொடுத்து விட முடியும்? 1 கொரிந்தியர் 4:7 வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 4:7. அன்றையும்
உன்னை விசேஷித்தவனாக்கும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? இது நீங்க எல்லாம் அவரிடத்தில் தான் பெற்றுக்கொண்டோம். எல்லாமே அவரிடத்தில் தான் பெற்றுக்கொள்கிறோம். தாவீது ஒரு இடத்தில் சொல்லுகிறார், உம்மிடத்தில் பெற்று உமக்கே கொடுக்கிறோம். அப்போ உம்மிடத்தில் பெற்று உமக்கு கொடாமல் போகிறது. நான் வாழ்க்கையை குறித்து பேசுகிறேன், பணத்தை குறித்து அல்ல. நம்முடைய ஜீவியம் தேவனுக்காக நாம் வாழும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய நாட்கள் நாம் தேவனுக்காக வாழும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ சித்தம் செய்யும்படியாக நம்முடைய சரீரத்தில் பலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ சித்தம் செய்யும்படியாக நம்முடைய வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்முடைய சித்தத்தின்படி நாம் வாழ்வோமானால், நம்முடைய இஷ்டத்தின்படி நாம் வாழ்வோமானால், நாம் தேவனில் மகிழ்ந்திருக்கவோ நன்றி உள்ளவர்களாகவோ காணப்பட முடியாது. நம்ம என்னத்தை பெற்று அவருக்கு கொடுக்க முடியும்? இதில் நாம் மேன்மை பாராட்டுவதற்கு என்ன இருக்கிறது? எல்லாம் அவராலேயே பெற்றிருக்கிறோம். எல்லாம் அவருக்குள்ளாகவே இருக்கிறது. இப்படி தேவன் நம்மை சிருஷ்டித்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்கி நீதிமான்களாக்கி இருக்கிறார் இல்லையா? முன்னே நாம் எப்படி இருந்தோம்? மரணத்துக்கு பாத்திரராக இருந்தோம். தேவனிடத்திற்கு சேரக்கூடாதவர்களாக இருந்தோம். கிறிஸ்துவை சேராதவர்கள், காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர், தேவனற்றவர்கள், நம்பிக்கையற்றவர்களாக இந்த உலகத்தில் இருந்த நம்மை, மரணத்துக்கு பாத்திரராக இருந்த நம்மை, பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை தேவன் தகுதிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அவருக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக நம்மை மாற்றுகிறார். நீங்க மூல பாஷையில பார்த்தா, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்ற 2 பரிசுத்தத்துக்கும் ஸ்பெல்லிங் வேற வேற. அப்ப தேவனை போல புறைய என்பதே ஊமத்து சொற்கள் தான். தேவன் இருக்கிற அதே பரிசுத்தத்தை நாம் அடைந்து விட முடியாது. தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தர்களாக நாம் மாற்றப்படுகிறோம். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக இருங்கள் என்றால், அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பரிசுத்தம் எங்கிருந்து வரும்? அவரிடத்திலிருந்து தான் வரும். அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வசனத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு, அவருடைய வசனத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் நாம் சுத்திகரிக்கப்பட்டு, ஒரு சுத்திகரிப்பு பரிசுத்தமாகுதல் என்ற வல்லமையை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அவர் கிருபை அளித்திருக்கிறார். நீங்கள் அசுத்தமானதை விட்டு நீங்கள் பிரிந்து போய் உங்களை வேறு பிரித்து கொண்டு உங்களை காத்து கொள்ளுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று வேறுபாட்டின் பகுதிகளை 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் சொல்லி 7:1 இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினாலே ஆவியிலும் மாம்சத்திலும் உண்டான அசுசி நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்துங்கள். பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்தினால்தான் நாம் மறுரூபத்தின் வல்லமைக்கு போக முடியும். சுத்திகரித்து கொண்டோம், அவருக்குள் மனமகிழ்ச்சியான வசனத்தையும் ஆவியும் பெற்றுக்கொண்டோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அடுத்து என்ன? மறுரூபமாகுதலின் வல்லமை. இது அங்கே ப்ரொக்ரெஷன் எல்லாம் நடந்தது போல இல்லை. மறுரூபமாகுதல் என்பது ஒரு நொடியிலே அது நடந்து விடுகிறதாக இருக்கிறது. அது கிறிஸ்து வெளிப்படும் பொழுது, கிறிஸ்து எப்படி அவர் அங்கே சிலுவையிலே அவர் எப்படி மரித்தவர் போல் காணப்பட்டாலும், அங்கே அவருடைய உயிர்த்தெழுதலிலே அவர் ஜெயம் பெற்று வந்திருக்கிறார். அவர் இப்போ உயிரோடு வந்ததினாலே மனித குலத்துக்கு நம்பிக்கை மாத்திரமல்ல, ஒரு மறுரூபமாகுதல், ஒரு உயிர்த்தெழுதல், ஒரு மகிமையடைதல் என்ற நம்பிக்கை நமக்கு கிடைத்திருக்கிறது. அவருடைய மறுரூபமாகுதலின் நம்பிக்கை என்பது, அவர் கிறிஸ்து மரித்தோர்ந்து முதற் பலனானவர், அவருடையவர்கள் என்ற இடத்திலே நாம் அந்த நம்பிக்கைக்கு வருகிறோம். கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அப்படியே இருப்போம். அதான் யோவான் அப்போஸ்தலன் சொல்கிறார், இப்பொழுது இப்படி இருக்கிறோம்.
எப்படி இருப்போம் என்று தெரியாது. ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அவர் எப்படி வருகிறாரோ அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் காணப்படும். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் மரணம் என்ற காரியங்களிலிருந்து ஜெயத்தை தந்திருக்கிறது. அது பரிசுத்தமாகுதலை கொண்டு வந்திருக்கிறது. இதற்காக தேவன் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறித்திருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு அதை உணர்ந்து கொண்டவர்கள், அதை புரிந்து கொண்டவர்கள் நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்படைக்க வேண்டும். பூமியிலே இயேசு கிறிஸ்து அங்கே 3.5 வருட காலங்கள் ஊழியம் செய்த போது சொல்லுகிறார், நானும் என் பிதாவும் பிரிந்திருந்ததே இல்லை, என் பிதா என்னில் வாசமாயிருக்கிறார். தோட்டத்திலே வாசமாயிருந்த தேவன், ஆசரிப்பு கூடாரத்திலே வாசமாயிருந்த தேவன், சாலமோனின் ஆலயத்திலே வாசமாயிருந்த தேவன், செருபாபேலின் ஆலயத்திலே வாசமாயிருந்த தேவன். அதுக்கு பின்பாக அங்கே ஏரோதின் ஆலயம் வருகிறது. அதில் அவர் வாசமா இல்லை, அது அவன் தன் பெயருக்காக கட்டி கொண்டது. அப்பொழுதே இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும் பொழுது அவருக்குள்ளே வாசமாயிருந்த தேவன் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் வாசமாயிருக்கிறார். நாமே தேவனுடைய ஆலயமாக மாற்றப்படுகிறோம், அவருடைய பரிசுத்த ஆலயமாக மாற்றப்படுகிறோம், அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலமாக நாம் மாற்றப்பட போகிறோம், அவருடைய உடன்படிக்கையின் பெட்டியாக நாம் மாற்றப்படும்படியான வேலைகள் நமக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படுகிறோம். பரிசுத்தமாகுதலை நோக்கி நம்முடைய முன்னெடுப்பு இருக்கிறது. அதுக்கேற்ற வசனமும் உபதேசமும் பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாமே தேவனுடைய பெட்டியாக மாற வேண்டும். அவர் எவர்களை முன்குறித்தாரோ, அழைத்தாரோ, மகிமைப்படுத்தி இருக்கிறாரோ, அபிஷேகித்திருக்கிறாரோ அவர்களை ஒருவரும் குற்றம் சாட்ட முடியாது, நியாயந்திருக்க முடியாது என்ற நம்பிக்கையின் வார்த்தை இருக்கிறது. அவருடைய அன்பை விட்டு ஒருவரும் பிரிக்க முடியாது என்ற நம்பிக்கையின் வார்த்தை இருக்கிறது. நாமே தேவனுடைய ஆலயமாக, அவருடைய வாசஸ்தலமாக மாற்றப்படும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது அவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். நித்தியம் என்பது நாம் அவருக்குள்ளே வாசமாய் இருக்க போகிறோம். மரணத்துக்கு ஏதுவாக இருந்த மனிதனை மரணமில்லாத ஒரு வாழ்வுக்கு அவர் அழைத்திருக்கிறார். மரணத்தை ஜெயிக்கும்படியாக அவர் அழைத்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் என்ற நம்பிக்கை. மரணமோ அவருடைய வருகையோ நாம் அவருக்கு முன்பாக காணப்படும் போது அவருக்கு ஏற்ற பரிசுத்தமாக, அவருக்கு ஏற்ற மனவாட்டியாக நாம் காணப்படுவோம் என்ற நம்பிக்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம்.